ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சதான ஒரு சாக்லேட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் ஒயிட் சாக்லேட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்ரி ஒயிட்னர் பால் பவுடர் பாக்கெட் எடுத்திருக்கேங்க. இது 10 ரூபா பாக்கெட் தான், 20 கிராம் அளவுக்கு இருக்குது. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்காக நான் வெளியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். சாக்லேட் மோல்டு இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஐஸ் கட்டி வைப்போம் இல்லையா, ஸோ அது எடுத்திருக்கேன். மோல்டு இல்லாதவங்க நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம இப்போ டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இந்த சாக்லேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த பட்டரை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இதை வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் நல்லா உருக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா உருகி வரட்டும். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி, அதாவது நம்ம பிளாக் சாக்லேட் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பால் பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி இந்த சின்ன பவுலுக்கு மாற்றிருக்கேங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் தாராளமாக வனஸ்பதி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பால் பவுடரும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்புலேயே வச்சுருந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மோல்டில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாக்லேட் அந்த மோல்டில் நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது நீங்கள் பயப்பட தேவையில்ல. அந்த பட்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா வேறு ஏதாவது ரெசிபி நம்ம பண்ணும்போது திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்டில் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ பட்டர் நமக்கு மீதி ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லிக்விடாக கிடைக்காது, இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் மோல்டில் ஊற்றிக்கிறதா இருந்தால், அதாவது மோல்டில் வச்சுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாதாரண பிளேட்டில் கூட வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் செட் ஆனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம சாக்லேட்டை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் கூட, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்த உடனே வந்துருச்சு பாருங்களேன். இதே மாதிரி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் ரெசிபீஸ், ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான மில்க் சாக்லேட் ரெசிபி. ரொம்ப குயிக்காக சுலபமாக ஒரு 3 பொருளை மட்டும் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.